ஹாய் நண்பர்களே, வாருங்கள் வாருங்கள். நம்ம வீட்டில் கூழ் ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். கூழ் காசணும். இப்போ தான் மஞ்சள் பொங்கலாம் வச்சு புது தண்ணி ஊற்றி கற்பூரம் ஏற்றி குண்டான எடுத்து வைக்கணும். நாங்கள் இப்படி தான் கூழ் ஊற்றுவோம். ஃபஸ்ட் டைமில் நான் வருஷம் கூழ் காசுறது தான். இப்போ தான் நல்ல லாங் வீடியோவாக எடுத்து போடுறேன். ஃபஸ்ட் டைம் அதை சொன்னேன். முருங்கை இலை விழுந்துடுச்சு, அதை எடுத்துகிட்டு வச்சாச்சு. இந்த தண்ணி இப்போ நல்லா கொதி வரணும். கொதிச்சதுக்கப்புறம் பச்சரிசி உடச்சி வச்சுருப்பேன், அதை எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் நேற்று புளிக்க வச்சுருந்த மாவை எடுத்து கரைச்சி ஊற்றணும். அடுப்பு இப்போ தான் நல்லா எரியுது. நாங்கள் வாசல்லையே ஸ்டவ்லலாம் செய்ய மாட்டோங்க. வாசல்லையே பற்ற வச்சு எப்போவுமே பச்சரிசி ஊற வச்சது அரைச்சி வச்சு போட்டாச்சு. இது நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா மாவு புளிக்க வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்துன்னு வந்து தான் ஊற்றணும். நல்லா அழகாக எரியுது அடுப்பு. எங்கள் வீட்டுக்காரர் நல்லா கட்டையாக பார்த்து பொழந்து வச்சுட்டு போனார். வானம் ஒரு பக்கம் இருட்டின்னு தான் இருந்தது. நான் எப்போ ஆடி மாதம் கூழ் ஊற்ற ஆரம்பித்தாலும் இந்த கூழ் காசுகிற நேரத்தில் கொஞ்சம் மழை தூரும். மாவு புளிக்க வச்சதை எடுத்துன்னு வந்துட்டேன். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுட்டேன். இருந்தாலும் ஒரு வாட்டி இந்த துடுப்பு எடுத்து, இந்த துடுப்பு நாங்கள் பெரியபாளையம் போனால் தான் வாங்கிட்டு வருவோம். ஏற்கனவே ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அதை மாடை ஏதோ விரட்டினார் பாருங்கள், அப்போ கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சேன். இப்போது கூழ் ஊற்ற போகிறோம். என் பெரிய பொண்ணு தான் கிண்டுறா, நான் ஊற்றுறேன். அவள் இப்போ நல்லா வேலை கற்றுக்கினா என் பெரிய பொண்ணு. ஆனால் அவங்க வீட்டில் கூழ் ஊற்றுற பழக்கம் இல்லை. அவங்க அங்காளம்மா கோயிலில் போய் பொங்கல் வச்சுட்டு வர்றதோடு சரி. இங்கே வந்து நல்லா எல்லா வேலையும் பொறுப்பாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டான். அது அதாவது எப்படி கட்டி இல்லாமல் கிண்டணும் நல்லா. அப்போ தான் வந்து கூழ் நல்லா வேகும். கட்டி ஆயிடுச்சுன்னா உள் பக்கம் கொஞ்சம் வேகாது. எங்களுக்கு மேலே முருங்கை மரம் இருக்கிறதுனால எதுனா ஊந்துருமோன்ட்டு பார்த்துமே இருக்கிறதா இருக்குது. கூழ் ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு. இப்போ அந்த கூழ் பதம் எப்படி தெரியுமா? தண்ணி கையை தொட்டுட்டு அந்த கூழ் மேலே லைட்டாக தொட்டோம்னா ஒட்டக்கூடாது. நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கு தான் இந்த துடுப்பை வாங்குறது. நீங்கள் எல்லாம் ஃபுல் வீடியோ கேட்டிங்கன்னு தான் நான் கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன். எல்லோரும் பார்க்கணும், ஓகேங்களா? பார்த்து கமெண்ட்டை போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கூழை காசி வச்சாச்சு. மறுநாள் இது கருவாட்டு குழம்புக்கு எல்லாம் அரிஞ்சு முருங்கைக்கீரை பொரியல், இது கருவாட்டு குழம்பு. எல்லாம் அடுப்புலேயே செஞ்சிட்டோம். இன்னொன்று போட்ட அடுப்பு தான் அது. அவர் எங்கள் வீட்டுக்கார் வேப்பிலெல்லாம் கட்டுறாரு. என் பேத்திங்கெல்லாம் வந்துக்கிறாங்க பாருங்கள். என் சின்ன பொண்ணு பேத்தியெல்லாம் இட்லி சாப்பிட்றாங்க. இது வந்து மாவு வந்து கொழுக்கட்டைக்கு அரைக்கிறதுக்கு வச்சுருந்தேன். அப்புறம் கூழ் ஊற்ற ரெடி ஆகிட்டோம். எலுமிச்சம்பழம்லாம் சுற்றி, எப்போவுமே எங்கள் வீட்டுக்கார் தான் சுற்றி வடிப்பார். இப்போ கூழ் ஊற்றுறதுக்கு ஒருத்தராக வருவாங்க. ஃபஸ்ட்டு நான் தான் ஊற்றுறேன். வாங்க எல்லோரும் கூழ் குடிக்கலாம். அது துள்ளு மாவு, இது உருண்டை, அது கருவாட்டு குழம்பு. கூழ் ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். நல்லபடியாக 3ஆவது வாரம் கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. எங்கள் தெருவில் எல்லோரும் வந்து வாங்கிப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் ஒருத்தராக வந்து வாங்கிக்கினாங்க கூழ். அப்படியே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வெளியிலே குடிச்சிடலான்னு சொல்லிட்டு எங்கள் கூழ் அவ்வளோ அருமையாக இருக்கும். கருவாட்டு குழம்பு, எங்கள் சம்மந்தி எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லோரும் வெளியிலே நிற்க வச்சு கொடுத்தாச்சு கிளாஸில். எல்லோரும் குடித்தோம். கூழ் ஊற்றி காலி ஆகிடுச்சு. டப்புரா கூழ் எடுத்துன்னு வந்தால் காலி ஆகிடுச்சு.
எல்லாருக்கும் ஊற்றி அமுச்சாச்சு. நிறைய பேர் வந்து வாங்கினாங்க. முக்கியமான வீடியோ மட்டும் தான் எடுத்தேன். எல்லாருமே வெளியே இருந்து குடிச்சாச்சு. எங்கள் சம்மந்தி, சின்ன சம்மந்தி. அப்புறம் சாயந்தரமாக கும்பம் போடுறது. சிக்கனு, மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாத்தையும் வச்சு படையல் போட்டு சாமிக்கு விளக்கு ஏற்றியாச்சு. நாங்கள் கொழுக்கட்டையிலே தான் விளக்கு போடுவோம். மாவிளக்குன்னு தனியாக போட மாட்டோம். கொழுக்கட்டை மாவு இருக்கு இல்லையா, அதுலேயே இது பண்ணிவிட்டு எங்கள் பசங்க 2 பசங்க, மருமக எல்லோரும் விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். வாங்க எல்லோரும் சாமி கும்பிட்லாம். வருஷம் நல்லா வேண்டிக்குவேன். அடுத்த வருஷம் இதை விட சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன். நான் எப்போவுமே அப்படி தான். இந்த வருஷம் ஏதோ சிம்பிளாக செய்கிறோம், அடுத்த வருஷம் இதை விட நல்லா செய்யணுன்ட்டு தான் நான் எப்போவுமே வேண்டிக்குவேன். அதே மாதிரி நீங்களும் வேண்டிக்கோங்க. யாருக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ எல்லாம் சரியாக போயிடணும், நல்லபடியாக எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. விளக்கு ஏற்றியாச்சு. இந்த ஆடி மாதம்னால அது ஒரு விசேஷம். இந்த ஆடி மாதம் 5 வாரமும் அது எப்படி சொல்கிறது, இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு வந்தாலே ஒரு சந்தோஷம்தான். தெருவில் யாருனாச்சும் ஒருத்தர் வீட்டில் கூழ் ஊற்றுவாங்க. எல்லார் வீட்லேயும் ஒரு விசேஷமாக இருக்கும். எங்கள் தெருவில் நான் தான் ஊற்றுவேன். ஒரு 3 பேர் ஊற்றுவாங்க. நல்லபடியாக கூழ் ஊற்றி முடிச்சாச்சு. கும்பமும் போட்டாச்சு. எங்களோட வேண்டுதெல்லாம் நிறைவேறிடுச்சு. சீக்கிரமாக சொல்கிறேன் எங்கள் வேண்டுதல் என்னான்ட்டு. அது ஒரு தனி வீடியோ போடுறேன். வருஷம் நான் அதுதான் வேண்டிப்பேன். இந்த வருஷத்தோடு அடுத்த வருஷம் நல்லா செய்யணுன்ட்டு. நீங்களே வேண்டிக்கங்க. என் பேத்திங்கெல்லாம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னாலுங்க. நான் தான் அதை மீட் பண்ணிட்டேன். ஒரே கத்துறாளுங்க. விட்டா சாமியாக ஆடிடுவாளுங்க போலக்குது. அந்த மாதிரி கத்தின்னு இருந்தாளுங்க. சின்னது பார். நானும் சாமி கும்பிடுவேன். அனன்யா. அதுக்கப்புறம் மித்ரா. நானும் கும்பிடுவேன். அவ மட்டும் கும்பிட்டாளுன்னு. இவ தான் பெரிய பேத்தி. உங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லை, அவங்க தான் வீடியோலேயே வராங்களே. அடுத்தது இந்த அம்மா தான் மித்ராஷினி. அவங்க 2 பேர் கும்பிட்டாங்களா, நானும் கும்பிடுவேன்ட்டு அதுவும் கும்பிடுச்சு. இவங்களெல்லாம் கூப்பிடணும் சாமி கும்பிடணுன்னா. எங்களுக்கு என்னாடி தெரியும், நீங்கள் கும்பிடணும். அவங்க கும்பிட்டாச்சு. ஒவ்வொருத்தராக வந்து அப்புறமா கும்பிட்டாங்க. இதுதான் எங்கள் வீட்டு சார். எங்கள் மருமப்புள்ள. அவ்வளோதாங்க. கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. யார் வீட்டில் கூழ் ஊற்றுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஊற்றாதவங்களாம் எதனா ஒரு வேண்டுதல் வச்சு ஊற்றுங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறிடும். அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா கூழ் ஊற்றுங்க. கூழ் ஊற்றி முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். பார்த்திங்களா, அவங்கெல்லாம் வந்து கையை ஆட்டிக்கின்னு வீடியோ போஸ்ட் கொடுக்குறாங்க. சிக்கன் கிரேவி, மீன் வறுவல், மீன் குழம்பு, காலைல வச்ச கருவாட்டு குழம்பு, ரசம், கொழுக்கட்டை, முருங்கைக்கீரை. வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம். எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.